புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்துள்ள நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளியை கைது செய்யவும் கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, இந்த கொலைக்கான காரணம் என்ன? மக்கள் என்ன புகார் கூறுகின்றனர்? சக்தி, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள தெற்கு பல்லவராயன்பத்தை கிராமத்தைச் சேர்ந்த திருச்செல்வம் மனைவி நித்யா. இப்ப இவங்க திருச்செல்வம் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்து வருகிறாரு. இப்ப நித்யா வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுல காணாம போனா கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை, அதாவது கரம்பக்குடி அருகே உள்ள தொம்பராம்பட்டி அருகே உள்ள தைலமரக்காட்டில் அழுகிய நிலையில பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சடலம் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த காணாமல் போன நித்யா என்பது தெரிய வந்தது. இப்ப இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்ப நித்யாவை காணவில்லை என்று நேற்று அவரது தந்தை தங்கவேல் கரம்பக்குடி காவல் நிலையத்திலையும் புகார் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் நித்யாவின் சாய்வில் சந்தேகம் இருப்பதாகவும், அவர் யாரோ கொலை செய்து தைலமர காட்டில் வீசிவிட்டு சென்று விட்டதாகவும் போலீசார் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த தெற்கு பல்லவராயன்பத்தை கிராமத்தை சேர்ந்த மக்கள் கரம்பக்குடி புதுக்கோட்டை சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர மக்களோட கரம்பக்குடி காவல்துறை ஆய்வாளர் செந்தூர பாண்டியன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. அந்த மக்களை பொறுத்தவரையில உயர் அதிகாரிகள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்த இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை உடனே கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன்னா உயிரிழந்த நித்யாவுக்கு 4 குழந்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரக்கூடிய சூழல்ல இந்த பெண்ணை யாரையோ கொலை செய்து தைலமர காட்டில் வீசி இருக்காங்க. இதனால இப்ப அழுகிய நிலையில் அவர் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வரை போராட்டம் தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வர நபர்களோடு தற்போது காவல்துறை தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்காங்க. காவல்துறை தரப்பை பொறுத்தவரையில எங்களுக்கு கால அவகாசம் வேணும். இன்னைக்கு காலையில தான் அழுகிய நிலையில அந்த பெண்ணோட சடலத்தை கண்டெடுத்திருக்கோம். அந்த பெண்ணை எப்படி இறந்தாங்க என்பது குறித்து உடற்கூறு ஆய்வு பரிசோதனை தெரிய வரும். அது வரைக்கும் கால அவகாசம் வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதனால அங்க ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. தொடர்ந்து போலீசார் அங்க குவிக்கப்பட்டு வர்றாங்க. சக்தி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி. நாயம் வேண்டும், நாயம் வேண்டும், நாயம் வேண்டும், நாயம் வேண்டும்.